செய்தி. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் ஜெபத்தில் நாம் செலவழிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 41வது வசனம். லூக்கா 17 அப்போ 31 அந்த 18 மணிங்க 18. சரி சரி, அந்த ஒரு வார்த்தை முதலாவது தியானம் பண்ணிடுவோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். யார் யார்கிட்ட கேட்ட கேள்வி? ஏசப்பா யார்கிட்ட கேட்ட கேள்வி? பத்லேமு என்ற ஒரு குருடனிடத்தில் கேட்ட கேள்வி. இந்த பத்லேமு என்ற குருடனிடத்தில் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டபோது அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். இவன் ஒரு குருடன், பிறவி குருடன். இந்த பிறவி குருடனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா எங்கே வந்திருக்க வேண்டாம்? பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டாம். அந்த வாய்ப்பும் அவனுக்கு இல்லை. தமிழில் ஒரு சொல்லாடல் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, மானிடனாய் பிறத்தலிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தலிலும் குணமான மனிதனாய் கஷ்டம். ஆனால் இவனுக்குள்ள பிரச்சனை, குருடனா பிறந்துட்டான். அது அவன் செய்த பாவம் கிடையாது, அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் கிடையாது. வேதத்தில் நாம் இதை குறித்து இன்னொரு சம்பவத்தை வாசிக்கணும் இல்லையா? அந்த யோவான் 7வது அதிகாரத்தில் பெற்றோர்கள் செய்த பாவம் கிடையாது, பிறந்துட்டான். பணக்காரனா பிறந்திருந்தானா எங்கே வந்திருக்க வேண்டாம்? வந்திருக்க வேண்டாம். ஒன்று குருடன், அதுலேயே போயிட்டு. 2வது பணக்காரனோ கிடையாது. 3வது ஏதாவது தொழில் தெரிஞ்சவனா இருந்திருந்தாம்னா, இன்னைக்கு குருடர்கள் இருக்காங்க. ஒரு சில குருடர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இந்த கணனியை தட்டச்சியை சிறப்பாக கையாளக்கூடியவர்களாக இருக்காங்களாம். ஒரு சில கண் தெரியாதவர்கள். இவனுக்கு ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா எங்கே வந்திருக்க வேண்டாம்? இன்னைக்கு சில குருடர்களை பார்த்துருக்கீங்களா? கண் தெரியாதவங்களா ரொம்ப திறமையாக இருப்பாங்க. நான் 10th படிக்கும்போது ஒரு ஐயாவை கூப்பிட்டு வந்தாங்க, கண் தெரியாது. அவர் ஒரே நேரத்தில் 8 திங்ஸ் அவருடைய மைண்டை அப்சர்வ் பண்ணும். உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு பையன் திருக்குறளுக்கு விளக்கம் கேட்குறான். இந்த 10வது அத்தியாயம் ஏதாச்சும் சொல்லுது, அதுக்கு விளக்கம் சொல்லுவார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் அவருடைய காலில் பூவை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். சின்ன பூவை, அதையும் எத்தனை பூ வச்சிருப்பான் அப்படின்னு எத்தனை பூ போட்டான்னு மைண்டில். அதே நேரத்தில் ஒரு பையன் அவருடைய தலையை லேசா தட்டிக்கிட்டு இருப்பான். அதே நேரத்தில் இன்னொரு பையன் ஒரு பெல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியாக அவர்கிட்ட எத்தனை முறை பெல் அடித்தான், எத்தனை முறை இந்த பூவை உங்கள் மேலே போட்டான், எத்தனை முறை உங்கள் கால் மேலே போட்டான் அப்படின்னா எல்லாத்துக்கும் சரியாக சொல்வார். ஆற்றல் மிகுந்தவர். அப்படி ஒரு நிலையில் இந்த குருடன் இருந்திருந்தா எங்கே வந்திருக்க வேண்டாம்? பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டாம். அதுவும் இல்லை. சரி, பிச்சை எடுத்தானா எங்கே உட்காந்து பிச்சை எடுத்தான்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 2 வசனத்தை. எந்த வழி இருக்க? ஒரு எருசலேம் ஆலயத்தில் அவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்திருந்தானா அவனுடைய ஸ்டேட்டஸ் வேற. இந்த பிச்சைக்காரங்களுக்குள்ளேயே பலவித ஸ்டேட்டஸ் உண்டு. வைகை எக்ஸ்பிரஸில் பிச்சை எடுக்கிறவன், லோக்கல் எக்ஸ்பிரஸில் பிச்சை எடுக்கிறவன கொஞ்சம் மேலே எங்களையும் பார்ப்பான். எவனா ஏதாவது ஒரு நாள் மறந்து வைகை எக்ஸ்பிரஸில் இந்த லோக்கல் பிச்சைக்காரன் இங்கே எடுக்கிறவன் ஏறிட்டான்னு வைங்களேன், அவனை கீழே தள்ளிடுவான். ஒரு முறை நான் பாம்பேக்கு பூனாவில் இருக்கும்போது ஊழியத்துக்கு போனேன். அங்கே ஒரு குண்டு பையன் பிச்சை எடுக்க வந்திருந்தான், சின்ன பையன். அவன் இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான். இவன் அவனை திட்டி, அந்த புயலை ஏதோ திட்டான், அடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எங்கேருந்து வந்தான்னு தெரியல. இந்த பிச்சைக்காரன் தான் பாருங்க, அவனை அடின்னு அடிச்சிட்டான்.
நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஓட்ட ஹிந்தியில், ஏமா என்ன பிரச்சனை, கியா வா அப்படின்னு கேட்டேன். ஏன் நான் பிச்சை எடுப்பேன் வழக்கமாக, இது வந்து என்னுடையது. என் பையன் இன்னைக்கு லீவுன்னுட்டு வந்திருந்தான், அவனை பிச்சை எடுக்க கூப்பிட்டு வந்தேன். அதில் இந்த பையன் வந்து நுழைஞ்சிட்டான். பையன் படிக்கிறானா, எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்டேன். பூனாவிலே ஒரு பெரிய ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலில். இந்த பிச்சை எடுக்கிறதுல கூட இந்த பிரிஸ்டேஜ் அவங்களுக்குள்ள இருக்கும். இவன் எருசலேமில் உட்கார்ந்து கூட பிச்சை எடுக்கலையே, இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தான் எரிகோவில். ஆனால் எரிகோவுக்கு உள்ள கூட பிச்சை எடுக்கல, எரிகோவுக்கு உள்ள கூட இவனை பிச்சை எடுக்க விடலை. எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தான்? அவனுடைய நிலைமை, எரிகோனாலே சபிக்கப்பட்ட ஊர். சபிக்கப்பட்ட ஊர்ல கூட இருந்து அவனால பிச்சை எடுக்க தகுதி இல்லாம எங்க உட்கார்ந்து இருந்தா? வழியா இருக்க. இப்ப இவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல வர்றாருன்னு எப்படியோ கேள்விப்பட்ட ஆட்கள் போறாங்க வர்றாங்க ஓடுறாங்க. உடனே வேதத்துல வாசிக்கிறான், என்னப்பா என்ன என்ன என்ன, ஐயா ஐயா ஐயா, அண்ணா அண்ணா அண்ணா, அக்கா என்னக்கா என்னக்கா கூட்டம். உடனே யாரோ சொன்னாங்க, இப்போ இயேசு இயேசு வராரு. ஐயோ இயேசு வராருன்னு கேள்விப்பட்டதும் தாவீதின் குமாரனே மறுபடியும் சொன்னார்களா, அவனை அதட்டினார்களா, டேய் பிச்சைக்கார போயல கத்திக்கிட்டு இருக்க, அவர் வேலைக்கு போறார், நீ என்ன கத்திக்கிட்டு இருக்க. அவன் மறுபடியும் பின்னும் அதிகமாய். அப்பந்தான் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம், இயேசு அவனை அழைத்து உனக்கு என்ன செய்ய வேண்டாம். அவனுடைய தேவைகள் எதெல்லாம் இருந்திருக்கும்? அவருடைய தேவைகள் வீட்டு வாடகை, சும்மா நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிற வீட்டு வாடகை கட்ட வேண்டியது இருக்கும், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் அடுத்த மாதம் அட்மிஷன் போடணும், அதுக்கு காசு தேவை, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலை, மனைவிக்கு ஏதாவது செய்யணும்னு பார்த்தா செய்ய முடியல. அவனுக்கு நிறைய தேவைகள்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் என்ன சொன்னான்? நான் பார்வை அடைய வேண்டும். அவனுடைய தேவை நம் பார்வை அடையதுதான் அப்படிங்க கான்செப்ட். அதாவது என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னுடைய பார்வையின்மை. அதனால நான் பார்வை அடையணும், வேற எதையும் கேட்கல. ஆண்டவர் கேட்ட மாத்திரத்தில் சரியா ஆண்டவர்கிட்ட சொன்னா, நான் பார்வை அடையணுப்பா, நான் பார்வை அடைய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கொஞ்சம் நம்ம நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஏதோ வாழ்க்கையில் உதாரணமாக 1-2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டிக்கல, ஓகே, பிரச்சனை வரத்தான் செய்யும், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு. அந்த பிரச்சனை அதிகமாகி சர்ச்சி பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, எல்டர்கிட்ட சொன்னாங்க, பெரியவங்க கிட்ட சொன்னாங்க, சொந்த பந்தங்கிட்ட சொன்னாங்க, வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க, ஓகே. அதையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷனு போய், கோர்ட்டுன்னு போய், அதையும் தாண்டி 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அடியாள்கிட்ட போகுது அப்படின்னா அந்த நிலை என்ன? எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் இல்லையா? இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் இது யாரையும் குறித்து நான் சொல்கிற காரியம் இல்லை. நான் எங்கே போனாலும் இந்த செய்தி எடுக்கும்போது இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு தான் எடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி அநேக அட்வென்ட் குடும்பங்களில் போய் பார்த்தா நிறைய குடும்பங்களில் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுதுன்னா, கடன் பிரச்சனை. கடன் வந்து வேதம் சொல்லுது, நீயோ கடன் அநேக ஜாதிகளுக்கு. சரி பரவாயில்ல, வாங்க வேண்டிய நிலை. எங்கே வாங்கினோம்? ஒரு பேங்க்கில் வாங்குகிறோம். அது வந்து ஒரு பொதுவான பேங்க்கில் எடுக்கலாம், வைக்கலாம். இன்னும் நம்ம மகளிர் சங்கம் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு சின்ன வட்டியோட இருக்குது, வாங்குகிறோம், தப்பு இல்லை. அதே கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், வட்டிக்கு கிஸ்தி போட்டு கடைசியில் எந்த நிலை தெரியுமா? இந்த கடப்பாறை வட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த வட்டியும் கூட யார்கிட்ட வாங்குவோம் தெரியுமா? நல்லவங்கிட்ட வாங்க மாட்டோம். ஒரு அடியால் வச்சிருக்கவங்ககிட்ட, கள்ளச்சாரம் காசுறவங்கிட்ட, மோசமான தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் வாங்கி கையேந்திட்டு நிற்போம். நம்ம எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு நம்ம கேட்கவே முடியாது. இவன் எல்லாம் தன்னுடைய நிலை, ஆண்டவரை நான் பிச்சைக்காரனா பிறந்துட்டேன்ப்பா, நான் ஒரு பணக்காரன் வீட்டில் பிறந்திருந்தாலும் இங்கே வந்திருக்க மாட்டேன், அதுவும் பரவாயில்லப்பா,
ஒரு தொழிலும் எனக்கு அது கூட பரவாயில்லப்பா. ஆனா நான் பிச்சை எடுக்கிறது கூட எந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலை? எரிகோக்கு போற. அப்ப எந்த நிலையில என்னுடைய நிலை இருக்கு என்பதை நாம் உணராவிட்டால் நாம் ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்க முடியாது. சில நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தில் சுகவீனங்கள், எல்லாருடைய உடலும் பலவீனங்கள் வரும். கண்ட நேரத்திலையும் கண்டதையும் சாப்பிடுறது. நைட்ல 10 மணி 12 மணிக்கு பொரிச்சகரியும் புரோட்டாவும் தின்னா என்னதான் வரும்? கொலஸ்ட்ரால் தான் வரும், சுகர் தான் வரும். சரி, வந்துட்டு சுகரு பரவாயில்ல, என்ன பண்ண? அதுக்கு பிறகாவது வாயை கட்டினோம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம், அதனால இல்லை. அடுத்து என்னது? சுகர் மாத்திரை மிட்ஃபார்மில் ஆரம்பித்து அடுத்த லெவலுக்கு போய் கடைசியில் இன்சுலினில் வந்து நிற்கும். அதையும் தாண்டி இன்சுலின் கெட்டு போச்சு, காலில் புண்ணு வந்துட்டு, காலை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பு நம்முடைய நிலை என்ன? தமிழ்ல உலகத்தார்கள், அரசியல்வாதிகள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் தேவையை உணராமல் நீ போராட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா இந்த அரசியல் வட்டாரத்தில்? அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம் நிலை எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போராடி ஜெயிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் கரத்தில் எதையாவது வாங்கி கொள்ளணும் அப்படின்னா எந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத உணர்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்தா தான் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். இல்லை அப்படின்னு ஏன் நம் ஜெபங்கள்லாம் நிறைய நேரத்தில் கேட்கப்படலைன்னா நாம் எதை கேட்கிறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்க, எதை கேட்கன்னே தெரிய மாட்டேங்க. அது வாலிப பிள்ளைகள் நிறைய இருந்தால் அந்த கதையை சொல்லலாம், இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, பெரியவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். நான் இந்த காலத்துக்கு ஏற்றபடி சொல்கிறேன். ஒரு வாலிப பையன் காட்டில், இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னா இல்லையான்னு தெரியல, சொன்னாலும் ஓகே மறுபடியும் நினைவுபடுத்திக்காங்க. அப்படி இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஹலோ அப்படி பேசிக்கிட்டு அப்படி ஹாயா அப்படி பார்த்துக்கிட்டு போகிறான். திடீர்னு பார்த்தா பின்னால் ஏதோ கரகரன்னு பயங்கர சத்தம். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய புலி விரட்டிக்கிட்டு வருது. இவனுக்கு என்ன செய்யணும் தெரியாமல் கையும் காலும் உதறி நேரம் ஓடி அங்கே ஒரு கிணறு இருந்தது, கிணத்துக்குள்ளே இறங்கி தப்பிக்கலாம்னு டப்புன்னு கிணத்துக்குள்ளே குதிக்கலான்னு பார்த்தா நீச்சல் தெரியும், அங்கே தண்ணி கிடையாது, சேருன்னு சங்கதிகமாக கிடக்கு. சரி எப்படியாவது இறங்கிடலான்னு பக்கத்தில் ஒரு ஆலை வேறு அப்படி அந்த சவத்தில் பார்ப்பீங்க, மேலே மரம் நிற்க, அதோடைய வேறு உள்ளே போகும், அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கலான்னு இப்படி தொங்கிக்கிட்டு நிற்கிறான். மேலே வந்த புலி அப்படி நிற்கிது. சரி கீழே இறங்கி தப்பிக்கலான்னு கீழே பார்த்தா கீழே அந்த மண்ணு சேரில் ஒரு பாம்பு கிடக்குது. மலைப்பாம்பு, பெரிய பாம்பான வாயை பிளந்துக்கிட்டு. இவனுக்கு மேலேயும் போக முடியாது, அது எப்படா மேலே ஏறுவான்னு அது நிற்கிது, கீழேயும் சரி உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஆண்டவரே 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 எஸ்ஸப்பா எஸ்ஸப்பான்னு கத்திட்டு கிடந்திருக்கான். உடனே ஆண்டவர் பார்த்தாரான், கதை தான். ஆண்டவர் பார்த்தாரான், ஒரு தேவ தூதன் அனுப்பினாரையே அவனுக்கு பிரச்சனைப்பா என்னன்னு கேட்டு காப்பாற்றிட்டு வானே. தேவ நிறைய நேரம் வந்து, தம்பி என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணாம்? அது வாங்கய்யா, நான் வரும்போது என் செல்ஃபோன் வழியில் விழுந்துட்டு அதை எடுத்து வந்துருங்க அப்படின்னா. இல்லை இன்னைக்கு நான் ஒரு இதை விளையாட்டுக்காக இந்த கதையை சொல்லலாம், பட் நம்முடைய உண்மை நிலை எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய ஜீவன் போகுது. கீழே மலைப்பாம்பு, மேல புலி. இந்த நேரத்தில் இன்னொன்று காரியத்தை விட்டுட்டேன். ஒரு சின்ன எலி வந்து அந்த பொந்தில் இருந்தது, இவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த வேற கருன்னு வெட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் ஆண்டவரே உயிர் போக போகுதுன்னு கத்த ஆண்டவர் தேவதூதனை அனுப்ப கடைசியில் என்னத்தை கேட்டான்? எந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கு, எந்த நிலையில் இருக்க வேண்டும், நம்முடைய ஆரோக்கியத்தில் எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய கடன் காரியங்களில் எந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி அநேக பிரச்சனை, அநேக குடும்பங்களை ரொம்ப வேதனைக்குள்ளாகக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. சில இடங்களில் பெண்கள், நிறைய இடங்கள் நான் போகும்போதெல்லாம் பெண்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, என்னன்னு கேட்டால் ஐயா கடனையா கடனையா. அந்த கணவர்கள் குடிகாரர்களாக மாறுபட்டவர்களாக, ஐயோ அந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு உண்மையான சம்பவம், அதை அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் ஆரோக்கியம் அவர்கள் சொன்ன ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அப்போ நாங்கள் எல்லாருமே அதை கேள்விப்பட்டோம். இந்த சவக்காட்டுப்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பியூர் தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிறிஸ்தவர், சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர், தன் மகளுக்கு கல்யாணம் முடிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையோ, எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு.
தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கல்யாணம்னா தெரியல, கொஞ்சம் பெருமையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அங்கங்கே காசை வாங்கி கடனை அடைச்சிட்டார். நல்ல சிறப்பாக கடனை வாங்கி போட்டு பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. என்ன நம்பிக்கையோடு முடிச்சார்னா, மச்சாமார் மாமமார் நல்லா மொய் வைப்பான், கடனை அடைச்சிடலாம். அதான் எல்லாருடைய நம்பிக்கை, மொய்வரும் பார்த்துக்கலாம், கடனை அடைச்சிடலாம்னு வாங்கிட்டாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்த மொய் இலை காசு கூட பத்தலை. இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன். கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில் தூக்கு போட்டு செத்துடலாங்க நிலைக்கு. ஏன்னா வந்து கேவலமாக அசிங்கமாக கடன் கொடுத்த வந்து நின்று பேசுகிறான். அவர் மனைவி ஒரு இன்னொரு பொண்ணு, கல்யாணம் முடியாத பொண்ணு, என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு நாள் மனைவிட்டு சொல்லிடுறாரு, அம்மா எனக்கு காப்பி இது மட்டும் போட்டு ரூமுக்கு அந்த ரூமுக்கு வெளியே வச்சிரு, நான் 3 நாள் ஜெபம் பண்ண போகிறேம்மா. முட்டியை போட்டார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? முதல்ல, நான் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காம இருக்கிறது பெருசா, கடன் அடைகிறது பெருசா? எது பெருசு? ஏங்க, கடன் ஆண்டவர் அடைப்பார். ஆனா அடைக்க இன்னைக்கு சிலருக்கு கடன் வாங்குவது என்பது அல்வா மாதிரி இருக்கு. அல்வா, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றது மாதிரி. அந்த திருநெல்வேலி அல்வா கூட கொஞ்சம் சுகர் இருக்கவங்க யோசிச்சு சாப்பிடுவோம். அல்வா சாப்பிட்றது மாதிரி இருக்கு. கடன் கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் 5 பைசா கூட வாங்க முடியாது. இந்த காலத்தில் அங்கங்க கொடையை போட்டு நிற்கிறான். கடன் வேண்டுமா? வாட்ஸ்அப்பில் வரும், கடன் வாங்க, உடனே வரும். இன்னைக்கு இதெல்லாம் நம்முடைய ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள். எந்தெந்த வழியில் பிசாசு இன்னைக்கு கண்ணியை வச்சிக்கிறான், நம்முடைய பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய எங்கள் ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடனில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஆப்பெல்லாம் நிறைய ஆப்பு. நீங்கள் உடனே, எனக்கு தெரியும் ஒரு பிள்ளை, செல்வந்தினின்னு ஒரு பொண்ணு, பாண்டிச்சேரியில், நம்ம விசுவாச பிள்ளை. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கடனை வாங்கிட்டான், கெட்ட முடியலை. அசிங்கமான கேவலமான வார்த்தைகளால் எனக்கு எஸ்எம்எஸ் வருது அவளை பற்றி. எனக்கு மட்டும்தான் வருதுன்னு நினச்சா, என் பையன் அவ நம்பர் எங்கெங்க இருந்துச்சா எல்லாருக்கும் வருது. சிக்குண்டு போகிறார்கள் நம்முடைய சமுதாயம். நம்முடைய இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லணும். எனக்கு அடுத்த முறை உங்ககிட்ட பேசும்போது இதை விலாவாரியாக சொல்கிறேன். கடைசி அவர் ஜெபம் பண்ணியிருக்கார். 3 நாள் முடிய போகுது. அந்த ஊருக்குள்ளே ஒருத்தர் நுழைகிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். அவனாசில் ஒரு பெரிய ரவுடி இருந்தான், சாரை வியாபாரி. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தருமபுரியில் இருக்கும்போது பெரிய சாராயப்படி. இளையராஜாவை கூட தன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அவன் முடியாததுக்கு வெறும் பிளாங்க் செக் எழுதி போட்டுட்டு நீ ஃபீல்டில் இருக்கணுமா இருக்க முடியாதுன்னு கேட்டு வந்தவன். அவன் வந்து அந்த ஊரில் ஜீப்புக்குள்ளே வந்து நிற்கிறான். ஜீப்பில் வரான். ஜீப்பில் வந்தவன் அவன் அந்த பேரை சொல்லி கேட்குறான். கேட்கும்போது அந்த ஊருக்காரங்களாம் பயந்துட்டாங்க. ஐயோ, அவங்ககிட்டையும் போய் கடன் வாங்கிட்டு அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு. அவன் வந்ததும் அந்த ஊருக்காரங்க பயந்து போய் வீட்டை காமிச்சிட்டாங்க. இவன் வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறான். அந்த அம்மா பயந்து இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவரை போய் தட்டி கூப்பிட்டு, ஏங்க வாங்க வாங்க, இவர் வந்திருக்காருன்ட்டு. இவர் வெளியே எந்திரிச்சு பயந்து வராரு. அவன் கையில் ஒரு மஞ்சப்பைக்குள்ளே இவருக்கு எவ்வளோ கடன் இருந்ததோ அவ்வளோ காசு. எப்போ 3 நாள் எனக்கு தூக்கமே வரலப்பா. இந்த ஊரில் உன் பேரும் என் மனசில் வந்துக்கிட்டே இருந்தது, என் மைண்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. கொண்டு போய் கொடுத்துருன்னு, என்னால் தூக்கம் வரல, இந்த காசு அப்படின்ட்டு போனான். இது நடந்த உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் சொல்வதற்கான நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்காங்க, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம். கடன் அடைப்பது என்பது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல, பெரிய காரியம் அல்ல. நம்முடைய வியாதியை தீர்த்து போடுவது என் ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. நம்மை குணமாக்கக்கூடிய ஆண்டவர், நம்ம சுகமாக்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள், கோற்று வர போச்சா, அடியால் வர போச்சா, டைவர்ஸே ஆயிட்டா பரவாயில்ல, அதையும் தீர்ப்பதற்கு என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆனால் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது, இந்த குருடன் சொன்னா, ஐயா என் நிலைமை இதுதான் ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? பார்வை. எனக்கு ஒரே ஒரு பார்வையட என் நிலைமை. பிச்சை எடுக்கிறது கூட நல்ல இடம் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. முழங்கால்களை முடக்குவோம் கொஞ்ச நேரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபம் ஒரு விடுதலையின் ஜெபமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு உபவாச ஜெபம், ஏதோ வந்தோம், அந்த நிலையில் நீங்கள் வரல எனக்கு தெரியும். ஏன்னா வந்திருக்க நீங்கள் கொஞ்சம் பேர். ஏதோ கூட்டம் நடத்துகிறாங்க போகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா ஏதோ வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல என் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை
அப்பா இதான் என் பிரச்சனைன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய நிலைமை என்ன? நான் சும்மா 2 காரியங்களை சொன்னேன். சரீர சுகத்தை பற்றியும் மேலோட்டமாக குடும்பம்னு சொல்லிட்டு கடனை பற்றி சொன்னேன். ஆனால் இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில பாவத்தை விட்டு விடாதபடிக்கு வயதான நேரத்தில் கூட ரகசிய பாவத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா? வெளியே சொல்ல முடியாது, மனைவிகிட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாது. வயதாகிட்டுது. இன்னும் ஒரு சில ரகசிய பாவம் வெளியே வரணும்னு முயற்சிக்கிறோம். முடியாத நிலையில நம்ம இருக்கிறோமா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சில நேரத்தில் நினைக்கலாம். வந்துருது, வார்த்தை வந்துருது. மனைவி கிட்ட, கணவன் கிட்ட இந்த வயதான காலங்களில் ஒரு நல்ல உறவுகள் பேணப்பட்டு நம் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவி, வயதான நம்முடைய வாழ்க்கை நடை அவர்களுக்கு உதாரணமாக இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, நாமும் விரும்புகிறோம். ஆனால் முடியலையா? இல்லை யாராவது கடனோடு வாழ்கின்றோமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவரே, நான் கடன் கொடுக்காட்டிலும் பிரச்சனை இல்லப்பா, கடன் வாங்கக்கூடாது ஐயா, வாங்கக்கூடாதப்பா. ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விடுதலை கொடுத்த ஒரு உண்மையான அனுபவம் உங்க முன்னால சொன்னேன். நம்ம பகுதிக்கு அருகாமையிலே நடந்தது. ஒரு 20-25 ஆண்டுகள் இருக்கும். இன்னும் நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்து இன்னும் ஒரு நிலைப்பாடு நம்மகிட்ட இல்லையா? நமக்கு எவ்வளவு ஒரு தெளிவான சத்தியத்தை நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இன்னும் அந்த கண்டதையும் வாயடக்கம் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கலாங்க நிலையில நம்ம இருக்கோமா? மாத்திரையினுடைய அந்த டோசேஜ் கூடிக்கிட்டே போகுது. இன்னும் நம் சரீர ஆரோக்கியத்தை குறித்த ஒரு உணர்வற்றவர்களா இருக்கோமா? ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், பரவாயில்ல. ஆண்டவர் செலக்டட் பீப்புள் இங்கே கொண்டு வந்திருக்காரு. எனக்கு தெரியாது யார்கிட்ட என்ன பிரச்சனைன்னு. திடீர்னு பின்னால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் ஆயத்தம் கூட ஆகலை. அருமையான போதகர் வந்து முதல்ல எடுத்துருங்க அப்படின்னாரு. நான் அந்த செய்தியை கொடுக்கணுங்க நோக்கத்தோடையே வரல. நான் கொஞ்சம் ஜெபத்தில் உங்களை வழி நடத்திட்டு போகணுன்னு வந்தேன். பாஸ்டர் ஐயா சொன்னாங்க. அதனால தான் அந்த வசனம் 18வது அதிகாரம்னு கூட தெரியல எனக்கு. வந்து நின்னேன். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் இடத்துல என் ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். கொஞ்சம் உள்ளத்தை திறப்போமா, மனசை திறப்போமா? என் நிலைமை இப்படி இருக்கப்பா, என் நிலைமை இப்படி இருக்கப்பா. எந்த நிலையாக இருந்தாலும் என் ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். உன் சரீர சுகத்துக்கு அடுத்த நிலையாக இருந்தாலும், பாவத்துக்கு அடுத்த நிலையாக இருந்தாலும், கடனுக்கு அடுத்த நிலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன நான் செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும்? பரிவோடு அந்த குருடனை பார்த்து கேட்டவர் இன்று பரிவோடு நம்மை பார்த்து கேட்கிறார். உனக்கு என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? என்ன செய்யணும் மகளே? என்ன செய்யணும் மகனே? வாழ்நாளெல்லாம் இப்படியே வாழ்ந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை முடிக்க போறோமா? மாற்ற வேண்டாமா? ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே பேசுவார் என்றார். தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஜெபத்தில் நிற்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வெக்கப்படாதுங்க, கையேந்துங்க. நம் தேவன் நல்லவர். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் நிறைந்த தேவன். அவர் மனதுருகக்கூடிய கர்த்தர்.
கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். இன்னும் போட்டி பொறாமையோடு, இன்னும் எரிச்சலின் ஆவியோடு தான் நாம் வாழணுமா? ஏதோ வாழ்ந்தோம் சூழ்நிலை, இன்னும் எரிச்சலை சுமந்து, கசப்பை சுமந்து, போட்டியை சுமந்து, பொறாமையை சுமந்து, இதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா, கையேந்துவோமா? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. என் தெய்வனிடத்துல, நம்ம அன்பு தெய்வத்தினிடத்துல, உங்க தெய்வத்தினிடத்துல கேளுங்க. எனக்கு செய்யுங்கப்பா, என் பிரச்சனை இதப்பா, மனம் திறந்து சொல்லுங்க. அந்த உள்ளம் உடைக்கப்படுகின்ற அனுபவம், என் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று என் நிலைமையை குறித்து அங்கலாய்க்கின்ற அனுபவம் நமக்கு ஆவியானவர் தர வேண்டும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. சேர்ந்து பாடுங்க. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவா, பெரியவா. தேவனே நீ நல்லவர், பரிசுத்த தேவனே நீ நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உள்ளத்தில் ஏவப்பட்ட பிள்ளைகள், பொதுவாக உங்களுடைய நிலைமையை தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நாம் பொதுவாக நம்முடைய உறவுகளின் மத்தியிலே, நம்முடைய திருச்சபையின் மத்தியிலே இப்படியாப்பட்ட நிலையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று உணர்வோம் என்றால், கொஞ்சம் ஊக்கமாய் அப்படி இருக்கிறவர்களை பேரை சொல்ல வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். பொதுவாக அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, எங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கையேந்துவோம். 2 பேரும் ஜெபம் பண்ணுறீங்க. நான் சொன்ன காரியங்களை மனதில் வச்சுக்காங்க. நம்முடைய திருச்சபையின் அநேக குடும்பங்கள், நம்முடைய திருச்சபை என்றால் ஈரோட சொல்லல, பொதுவா இன்றைக்கு கடன்களின் மத்தியிலே சிக்குண்டு தவிக்கின்றார்கள். புருஷன் குடிகாரன், புருஷன் செலவு செய்கிறவன், விரயம் செய்கிறவன். அப்படியாப்பட்ட புருஷனுடைய கையிலே சிக்குண்டு பெண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் பெண்கள் கூட கடன்களை வாங்கி குவித்து தன் கணவனுக்கு தலைவலியாக மாறி இருக்கின்றார்கள். இன்னும் நான் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் மனதில் வைத்து, முதல்ல ஒரு நபரும் ரெண்டாவது ஒரு நபரும் ஜெபம் பண்ணுங்க. முதல் நபர் ஜெபம் பண்ணி முடிச்சதும் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடுவோம். அதுக்கடுத்து 2வது நபர் ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தில் ஏவப்பட்டவங்க யாருனாலும் ஜெபம் பண்ணலாம். சொன்ன காரியங்களை மட்டும் மனதில் வாங்கி ஜெபம் பண்ணுங்க.
கூரை இல்லாத வீடுன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அப்படியாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னோடு கூட வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களிலே சுவாமி இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது ஆண்டவரே. அந்த குடும்பத்தை எல்லாம் நீரே தலைவராக இருந்து ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க மனம் திரும்ப செய்ய வேண்டுமா கெஞ்சிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தாவே வசனத்தை ஊட்டி வளர்க்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் மட்டும் பத்தாது ஆண்டவரே. அதன்படி செய்கின்ற பிள்ளையாக நீங்க மாற்றி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறேன் சாமி. தகப்பனே, என் கணவரும் மனம் திரும்பின ஆண்டவரே இந்த குடி பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறணும் ஆண்டவரே. உம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா கெஞ்சிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை போல அநேக குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, வேதனையான காரியங்கள் எல்லாவற்றையும் இருக்குதப்பா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்க பொறுப்பேற்று ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறேன் சாமி. கர்த்தாவே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே என் கண்ணீருக்கு நீங்க பதில் தருவீர் என்றும் தரப்போகிறீர் என்றும் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்திலே மன்றாடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். உள்ளத்தில் ஏவப்பட்டவங்க யாரா இருந்தாலும் ஊக்கமாய் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் நமக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் கையேந்துவோம். ஒன்று கூடி உங்களது பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தாவே, இந்த குடும்பத்திலே இந்த ஆலயத்துக்கு வரும் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேண்டுகிற இந்த நேரத்திலே கர்த்தாவே, எத்தனையோ பேர் பண கஷ்டத்திலையும் நோயிலையும் நொடியிலையும் கர்த்தாவே இன்னும் அதிக தேவையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் அறியோம். ஆனால் கர்த்தர் நீர் அறிவீர். இந்த சிறுபிள்ளையாக இருக்க எங்களுடைய ஜெபத்தை கூட நீர் கேட்டு அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவருக்கு தேவையான அந்த பண உதவிகள் மற்றும் அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு கர்த்தாவே உண்மை நம்பிக்கிற அந்த பிள்ளைகள் கர்த்தாவே விசுவாசத்துடனே நீர் இருக்கிற இந்த தைரியத்துடனே அவர்கள் வாழத்தக்க அவர்களுக்கு நல்ல தைரியத்தையும் அவருக்கு தேவையை நீ சந்திக்கணும்னா வேண்டுகிறேன் கர்த்தாவே. அடியான் ஏதோ தெரிந்த வரைக்கும் பேசினாலும் இந்த ஜெபத்தை கூட நீ கேட்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, ஸ்தோத்திரம். இன்னும் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கூட நீர் காத்து வழிநடத்தணுமாய் வேண்டிய கர்த்தாவே. அவர்கள் தேவையை நீ சந்தித்தரும் கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீ ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்களோ அவருடைய நோக்கங்களை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் வேண்டுகிறோம். வராதவர்களுக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய தேவையை நீ சந்தித்தரும் கர்த்தாவே. இம்மற்ற நடத்துகிற தேவன் இனி ஒவ்வொரு நாட்களும் எங்களை நடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம். துதி கன மகிமை யாவும் செலுத்துங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். யாவரும் எழுந்திருப்போம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. 262வது பாடல். எல்லாம் இயேசுவே. அப்படியே உட்காந்து சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து உற்சாகத்தோடு பாடுவோம். 262வது பாடல். செல்வம் ஊழியர் வாங்க. 262வது பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாமே சோவே, எல்லாமே சோவே, எனக்கெல்லாமே சோவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாமே சோவே. ஆயனும் சேகாயனும் நீ எனும் உபாயனும், ஆயனும் சேகாயனும் நீ எனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமனே வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. தந்தை தாயினாம் ஜனம் பந்துலோ சிநேகிதர், தந்தை தாயினாம் ஜனம் பந்துலோ சிநேகிதர், சந்தோட சகல யோக சம்புரனே பாங்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கோட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞான கீதமும் சதோரும் நாட்டமும் கொண்டாட்டமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜெபத்தினுடைய ட்ரெண்டை குறித்து ஒரு முறை லேசாக சொன்னேன். இல்லை, நம்ம பெரும்பாலும் நம்முடைய சர்ச்சில், நம்முடைய ஒர்ஷிப்பில், நம்முடைய ஜெபங்களில் ஜெபம் என்றாலே 4 காரியங்கள் இருக்கணும். உங்கள்கிட்ட சொன்ன எத்தனை வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ACTS. ஆக்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஆக்ட்ஸ் அப்படின்னா அடோரேஷன். முதல் வார்த்தைக்கு அடோரேஷன். அடோரேஷன்னா போற்றுதல், துதித்தல். அதுக்கடுத்து C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்ஃபெஷன், பாவ அறிக்கை, கன்ஃபெஷன். அதுக்கடுத்து T வந்து தேங்க்ஸ் கிவிங், S வந்து சப்ளிகேஷன். கடைசியாக நம்முடைய தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது. இதுதான் ஒரு ஜெபத்தினுடைய ஒரு முறை. இது மேக்சிமம் 90% நம்முடைய சபைகளில் ஜெபங்களாக இருந்தாலும் சரி, உபாச ஜெபங்களாக இருந்தாலும் சரி, முழு இரவு ஜெபங்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு மறக்கப்பட்ட விஷயமா இருக்குது. ஜெபம் வரும்போது ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம். பட்
ஒரு ஜெபத்தில் தேவன் விரும்புகிற காரியம் இந்த 4 இருக்கணும். மேக்சிமம் நம்ம இன்னைக்கு எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? மிஞ்சி போனால் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், அந்த நாளில் நாங்கள் வந்தோம், எங்களுக்கு உதவி செய்தீங்க, உமக்கு தோத்துறோம், ஒரு 4-5 வார்த்தை வரும். அதுக்கடுத்து மேக்சிமம் என்ன தான் வரும்? விண்ணப்பங்கள் தான் வரும். அதான் 2 தேவதூதர்கள் ஆண்டவர்கிட்ட, இதெல்லாம் தேவதூதர்கள் போய் நின்னாங்களா? ஒருத்தன் சொன்னானா, ஆண்டவரே பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் உம்மை போற்றி துதித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு இருக்கான். இன்னொரு தூதன் சொன்னானா, இல்லை இல்லை இல்லை, எல்லாரும் உம்மகிட்ட மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரா, சரிப்பா, நான் ஒன்றும் தீர்மானம் செய்ய விரும்பலை, நீ இங்கே கிடக்கிற இந்த சாக்கு பெரிய பைய எடுத்துக்கா, நீ இங்கே கிடக்கிறத எடுத்துக்கா, நீங்கள் பூமியெல்லாம் சுற்றி திரிந்து யார் யார் என்னை போற்றி துதிக்கிறாங்களோ அந்த போற்றி துதித்தெல்லாம் நீ எடுத்துட்டு வா, யார் யார் என்கிட்ட விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீ எடுத்துட்டு வான்னு 2 தேவதூதரையும் அனுப்புனாராம். 2 தேவதூதர்களும் அங்கேருந்து வந்தாங்களாம். வந்துட்டு ஒரு தேவதூதன் வந்த வேகமும் தெரியல, திரும்பி போன வேகமும் தெரியல. என்னப்பா சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்டாராம். இல்லை ஆண்டவரே, நான் கொண்டு போன இந்த பொதி பிடிக்கல, ஏன்னா அவன் விண்ணப்பத்தை வாங்கிட்டு வருவதற்கு ஆண்டவர் அனுப்புனாரு அப்படின்னு கொண்டாந்து அப்படியே டயர்டாகி குமிச்சானான். இன்னொருத்தன் போனவன் ஆளையே காணலையா. காலையில் ஆச்சு, மறுநாள் ஆச்சு, அப்படியே ஒரு வாரம் கழிச்சு ஆண்டவரே ரொம்ப சோர்ந்துட்டேன், என்னப்பா ஆச்சு? காமோட கூட நிறையல. இந்த துதிக்கிற அனுபவம் விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்ம பொறுத்தளவில் மேக்சிமம் ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி, டாக்டரின் டாக்டரின் டாக்டரின், டீப் டீப் டீப். அங்க டீப் கேட்கிறவனுக்கும் புரியாது, பேசுறவனுக்கும் புரியாது, பயங்கர தியாலஜி. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஜனங்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ, எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுல இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். நம்ம வந்ததுமே எதை திணிக்க ஆரம்பிச்சிருக்கோம்? கோட்பாடு, ஓய்வு நாளா இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், கோட்பாடு. அந்த தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல், சின்ன கொம்பு, சின்ன கொம்பு என்றால் தெரியுமா அப்படிங்கிறான். அவனை பாவம் நொந்து சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சின்ன கொம்பு பற்றி பேசினா அவனே உடல் பலவீனமா இருக்கிறான். ஆட்டு வாலில் தான் காலில் தான் சூப் போடுவாங்க, கொம்புல சூப் போடலான்னு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜெபத்தில் முதலாவது நாவை திறந்தாலே நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு 20 நிமிடங்கள் ஜெபிக்கிறோம் என்றால், ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்கிறோம் என்றால், ஒரு 3 நிமிடமாவது ஆண்டவரை துதித்து அவருடைய மகிமையை போற்றி பாடி அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவுகூர்ந்து ஆண்டவரை தோத்திரம் என்று சொன்னாலே போதும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால்களை முடக்கி அழுது கண்ணீர் வடிக்க வேண்டாம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அழுது கண்ணீர் வடிக்கின்ற ஒரு அனுபவம். அதே நேரத்தில் தேவைகளுக்கு அழுது ஜெபிக்கணும். அது தேவன் உணர்றார். எனவே அதை நம்ம வழக்கமான நடைமுறையான ஓய்வு நாள் ஆராதனையில் மற்ற ஆராதனைகளை ஜெபிக்க முடியறதில்லை. ஆனால் நம்ம நிறைய இடங்களில் நிறைவேற்றுறாங்க. ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க சௌந்தரிய அட்வென்டிஸ்டான்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களுடைய அந்த தொழுகை முறை அவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. நம்முடைய இந்தியன்ஸுடைய மைண்ட் செட் இந்த அமெரிக்கனுடைய மைண்ட் செட். அவங்க அப்படி மெதுவான எஸ் அபாட் ஆல் யூ லிசன் அப்படின்னு பேசுவான். அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம பழகிட்டதுனால நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீங்கள் அண்ணாளுடைய ஜெபத்தை வாசிங்க. அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் அந்த 2வது அதிகாரம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, தேவரீர் நீர் உயர்ந்தவரையோ. இன்னும் நெகேமியா 9வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க, தானியேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. ஆண்டவரை துதித்தார்கள், போற்றினார்கள், பாடி ஆண்டவரை உயர்த்தினார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தார்கள். அதற்கு பின்பு ஆண்டவரை இந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோமே என்று கேட்டபோது ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். எனவே கொஞ்சம் கொஞ்சம் ஒருவேளை இன்னும் நம்முடைய திருச்சபையினுடைய ஆராதனை முறைமைகள் அதை உள்வாங்கக்கூடிய நிலைக்கு விசுவாச பிள்ளைகளுடைய மைண்ட் செட், ஏன்னா அந்த மைண்ட் செட்டுங்கிறது நமக்கு எப்படி பழைய காலத்தில் பாச சொல்லி கொடுத்தாங்களோ அதான் நம்முடைய மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை விட்டு உடைச்சு வரணும் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சபைக்கு விரோதியாக பார்ப்பாங்க. எனவே நம்ம திடீர்னு உடைச்சி அப்படியாப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டாம். பட் இதே போன்ற ஜபங்களில் கூடி வரும்போது
ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக்ட்ஸ், அடோரேஷன். இப்போ எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? பாஸ்டர் ஒன்று, நான் ஒன்று, 3, 4, 6, 10, 11, 12, 14, 16, 18, ஒரு 19 பேர் இருக்கிறோம், 20 பேர் இருக்கிறோம், சகோதரி இருக்காங்க. எல்லாம் எழும்பி நிற்கிறோம். எழும்பி நின்று சில நேரங்களிலே மனிதர்களை எவ்வளவாய் புகழ்கிறோம், அதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த மனிதர்களை புகழ்ந்த அளவுக்கு நம் தெய்வத்தை நம்முடைய நாவுகள் புகழ்ந்திருக்கிறதா என்பதனையும் சிந்தித்து பார்ப்போம். அந்த நிலை இல்லாவிட்டால், ஆண்டவரே உம்மை புகழ வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை தாங்கன்னு கேட்டால் ஒழிய தேவன் கொடுக்க மாட்டார். உன்னுடைய உலகத்தின் தேவைகளை நீ கேட்டாலும் கேட்காட்டிலும் என் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆனால் ஆவிக்குரிய தேவைகள் கேட்கன்னு விரும்புகிறார். ஆண்டவரை துதிக்க பழகுவோம், துதிக்க பழகுவோம். இப்போ எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கின்ற, அவருடைய நாமத்தை புகழ்கின்ற, அவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு 2 வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒருவர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை துதிச்சு பழகுவோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் தம்பி? ஆண்டவருடைய நாமத்தை ஒரு 2 வார்த்தை. நீர் தேவாதி தேவன், நீர் மகிமையும் மகத்துவமானவர், நீர் மாறாதவர், நீர் மாசற்றவர், நீர் நித்தியமானவர், நீர் நிரந்தரமானவர், நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன். உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு, நீர் சொல்லி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர், ஆராய்ந்து அறிய முடியாதவர், நீர் பூமியின் உயர்ந்த இடங்களிலே வாசமாயிருக்கிறவர், 1000 தேவதூதர்கள் உம்மை துதிக்கிற துதியின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர், துதிகளின் பலிகளில் பிரியப்படுகிறவர். இமானியேல் என்பது உம்முடைய நாமம், எபனேசர் உம்முடைய என்பது உம்முடைய நாமம். நீர் கண்ணீரை துடைக்கிறவர், எங்களுடைய கரம் பிடித்து நடத்துகிறவர். 1000 நாமங்களை சொண்டு அவரை துதிக்கலாம். இப்படி சொல்லி துதிக்கக்கூடிய நாமங்களில் உங்களுக்கு தெரிந்த ஒரு 2 நாமங்களை சொல்லுங்க. அப்படி ஒவ்வொருவராக சொல்லுங்க. அடுத்து சகோதரி அப்படி இந்த லைனில் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து முடிக்க போகிறோம். இந்த ஒரு நல்ல அனுபவத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு இதுவாக நாம் இந்த ஒரு 2, 3 ஒரு அப்படி ஒரு ரவுண்டு வருவோம். அவர் ரவுண்டு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜெபத்தில் செலவழிக்கலாம். தம்பி ஸ்டார்ட் பண்ணுமா? ஆண்டவருடைய நாமம் 2 அவரை புகழணும். அப்படின்னா எந்த வார்த்தைகளை கொண்டு நீ புகழ்வ? நீ பாட்டு கீபோர்டு போடுறீங்க, அந்த கீபோர்ட்லேயே அநேக வார்த்தைகள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு இதுவாக இருக்கும். ஒரு 2 நாமத்தை சொல்லுங்க. பயப்பட வேண்டாம், தெய்வம் நல்லவர். சொல்லுங்க. பரிசுத்தம் நிறைந்த பிதாவே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே. சரி, என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, பரிசுத்தம் உள்ளவரே. ஆண்டவருடைய நாமம் மகத்தான நாமம். அந்த நாமத்தை மனதில் வாங்குவோம். ஆண்டவரே உமக்கு தோத்திரப்பான்னு சொல்லுவோம். சகோதரி அம்மா. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல சொல்ல நீங்கள் நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலிருந்து அந்த நாமங்கள்லாம் உள்ளத்தில் வாங்கி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோக தூதர்களால் பரிசுத்தரால் போற்றப்படுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், பயப்படாதே திகையாதே என்று வாக்குத்தத்தம் செய்தவர், அந்த ஆண்டோடைய நாமத்தை உள்ளத்திலே சிந்தித்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அவரை துதிப்போம். யாரும் சேரக்கூடாத ஒளியில் வீற்றிருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய நான் எப்பொழுதும் மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உமக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று. ஆண்டவரே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடே கூட இருப்பேன், கலங்காதே திகையாதே என்று வாக்குத்தத்தம் செய்த எங்கள் தேவாதி தேவனே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்து கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொஞ்சம் சொல்லி பழகுவோம். ஆண்டவரை துதிச்சு பழகுவோம். ஒரு நல்ல அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில மாறட்டும்.
ஜெபத்தை கேட்கிறவரையும் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை காண்கின்ற தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறேன். எபினேசரையும் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. வானத்தையும் பூமியையும் சகல நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையும் ஸ்தோத்திரிக்கிறேன். சராசரங்களையும் உண்டாக்கி காற்றையும் கடலையும் அடக்குகிறவரையும் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இன்னும் அநேக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி. எங்களை சிருஷ்டிகர்த்தாவே, எங்களை உண்டாக்கின எங்கள் அன்பின் தேவனே, உம்மைப் போலவே எங்களை உண்டாக்கினீரே, உம்முடைய சாயலாக எங்களை உண்டாக்கினீரே. அதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரம் எல்லாவற்றையும் உண்டாக்கி நாங்கள் இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த என் தேவனே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் உம்முடைய பதிவேட்டிலே வைக்கிற தேவனே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என் தகப்பனே, அப்பா, ஒவ்வொரு உறுப்பும் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை கொடுத்து நாங்கள் இந்த உலகத்திலே நீடித்த நாட்களாய் வாழ்ந்து உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி செய்த என் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களை கூட்டி கொடுப்பதற்காக நாங்கள் சந்திக்காதபடிக்கு என் தேவன் எங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்காகவே எல்லாவற்றையும் படைத்த தேவன், எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்த தேவன், எங்களுக்காகவே மரித்த தேவன், எங்களுக்காகவே பரலோகத்தில் சென்று பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காகவே மீண்டுமாய் இந்த இடத்தில் வருகிற தேவன், எங்களுக்காகவே புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி அதில் எந்த விதமான மாசு மருவும் மற்றதாய் ஆண்டவரே நோயும் கண்ணீரும் கவலையும் இல்லாத ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குற தேவனுக்கு நான் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாண்டவரே, இந்த நாளிலே அப்பா இந்த உபவாச ஜபத்தை தேவன் எங்களுக்கு கலந்து கொள்ள வைத்ததற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் தேவன் எங்களை உயிரோடு வைத்து இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீ நடத்தி வருவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினவரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை மறுபடியும் எங்களை கூட்டி கொண்டு போவரே நமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா சாலோமே உம்மை துதிக்கிறோம். யெகோவா சம்மாவே உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசியே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரூபா உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமீன். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே என்று நாங்கள் கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு புத்திர சுகாரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத உண்மை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாவின் கசப்பை மாற்றி தண்ணீரை ருசி கலந்த தண்ணீரை கொடுத்த பரலோகத்தின் ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிநடத்தினவரே ஸ்தோத்திரம். எங்களையும் அப்படி வழிநடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போயிருமாகிய எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து வருகிற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கோடாடு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் பாவிகள் அப்பா. என் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை அறிந்து எங்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து
உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக வைத்து பாதுகாத்து பராமரித்து இந்நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, வந்திருக்கும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் மட்டுமே அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமது உள்ளங்கையிலே எங்களை வரைந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை போக்கிலும் எங்களை வரத்திலும் எங்கள் கூட இருந்து தகப்பன போல் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனுதினமும் எங்களுடைய ஒவ்வொரு காரிய அசைவிலையும் கூட கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஒவ்வொரு தேவையிலையும் தினந்தோறும் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, கஷ்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தாவே உமது பிள்ளைகளே நீர் உம்முடைய சேற்றின்குள்ளே வைத்து பராமரித்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆமேன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே உமக்கு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வாக்கு தத்தம் கொடுத்த தேவனே, அந்த வாக்கு தத்தத்தின்படி வாக்கு மாறாத தேவனாக எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். கரங்களை கூப்பி தோத்திரம் ஏசுநாதா உமக்கு என்றும் தோத்திரம் ஏசுநாதா என்ற பாடலை கொஞ்சம் உள்ளத்தில் உணர்ந்து அவர் செய்த நன்றியை திரும்பி பார்த்தவர்களாய் பாடுவோம். கரங்கள் கூப்பப்பட்டிருக்கட்டும். ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை கூப்பி நாம் தோத்திரம் ஏசுநாதா என்ற பாடலை பாடுவோம். ரெண்டடி பாடுவோம். தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும், தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும், தோத்திரம் ஏசுநாதா, தோத்திரம் செய்கின்ற நென்னடியா திரு நாமத்தினாதரவில், தோத்திரம் செய்கின்ற நென்னடியா திரு
நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் இன்றை தினமதிலும் கூடவும் நாமத்தினால் கைகளை கூப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இது கூடவும் நாமத்தினால் தந்தனின் வைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. தந்தனின் வைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நீரல்லா எங்களுக்கு, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லா எங்களுக்கு நீரே அன்றி தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தே. உட்காருவோம். ஆண்டவரை துதித்து தோத்தரிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம், ஒரு ஆனந்தமான அனுபவம். அந்த அனுபவத்தை ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அழகாக கையை கூப்பி ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போட்டு நின்று அப்படி ஒரு பாடலை மனதார பாடி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை வளர்த்து பாருங்க. அதனுடைய ஒரு உன்னதமான சுகம் என்னன்னு நமக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் முட்டி போட்டு நின்று, ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் அந்த அனுபவத்துக்குள்ளே போகலை அப்படின்னா இந்த பாடுகளும் வேதனைகளும் வரும்போது அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும்னு நினைப்போம், போக தெரியாது, போக மாட்டோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஆண்டவரை அந்த துதிக்கின்ற அனுபவத்தை நம்ம வளர்த்து நம்முடைய ஜெபங்களுக்குள்ளே போகும்போது உபத்திரவங்கள் வேதனைகள் வரும்போது நம்ம தளரவே மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். எனவே அந்த நல்ல அனுபவத்தை வளர்த்து கொள்ளணும். தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரை துதிச்சு பழகணும், பாவ அறிக்கை செய்து பழகணும், நன்றி சொல்லி. இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. ஆண்டவரை துதிக்கிறது வேற, நன்றி சொல்கிறது வேற. துதிக்கிறதுங்கிறது அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய மகத்துவத்தை சொல்லி. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போதெல்லாம் நிறைய இடங்களில் எப்படி அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்குது அப்படி கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படியே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் பண்ணி வாசிக்கும் போது உங்கள் அனுபவத்தில் அது வரும்போது அழகாக நம்முடைய ஜெபங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் மாறும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர்னு வந்தாலே மோர் ப்ரேயர் லெஸ் செர்மன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிகமான ஜெபம், குறைவான செய்தி, அதுதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஓகே, ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ரிவைவல் மீட்டிங், வேறு காரியங்கள் வரும்போது மோர் செர்மன் லெஸ் ப்ரேயர். ஒரு ரிவைவல் மீட்டிங் வைக்கிறோம்னா அதிகமாக சத்தியத்தை தெரிந்து கொள்ள, சத்தியத்தை புரிந்து கொள்ள அதிகமான நேரம் வேத வாசிப்பு, தியானம், கொஞ்சம் ஜெபம். ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர்னு வருதுன்னா, ஆல் நைட் ப்ரேயர்னு ஒன்று வருதுன்னா அதிகமான நேரம் ஜெபமாக இருக்கணும். அப்போ மறுபடியும் நம்ம இப்போ முழங்கால்களே முடக்க போகிறோம். ரெண்டு பேராக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். கணவன் மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா பிள்ளையாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்காங்க. சகோதரிகளாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்காங்க. ரெண்டு பேராக ஜெபம் பண்ண போகிறோம். மிக முக்கியமாய் வருகின்ற ஆபத்து நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய ஆபத்து எல்லாருக்கும் தெரியும், எல்லினோ. 1877 எல்லினோ உலகத்தை தாக்கிய போது 5 கோடி பேர் செத்தார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. தென் இந்தியாவில் மாத்திரம் ஒரு 25 லட்சம் பேர் செத்தார்கள். சூப்பர் எல்லினோ. எத்தனை பேர் அதை குறித்த ஒரு உணர்வோடு வந்திருக்குமோ இல்லையோ தெரியல. செய்திகளை பாருங்க, விஞ்ஞானிகள் கொடுக்குறாங்க, நம்முடைய ஒவ்வொரு யூடியூப்பும் கொடுக்குது, நம்முடைய வெதரை கண்காணிக்கக்கூடிய கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குது.
அப்போ எத்தனை பேர் செத்தாங்க? 5 கோடி பேர் உலகம் முழுவதும். ஏற்கனவே ஒரு கொரோனா நம்மை புரட்டி போட்டது. அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். பயமுறுத்துவதற்காக சொல்லலை, பக்குவம் அடைவதற்காக சொல்கிறேன். ஏதோ உங்களை மிரள வைக்கிறதுக்காக சொல்லலை, ஜெபிக்கிறதுக்காக சொல்கிறேன். யாருடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எனவே அந்த நிலைக்காக ஜெபிக்க போகிறோம். மரணத்தை சந்திப்பது பெருசு கிடையாது. விசுவாசத்தை இழந்தவர்களாய் மரணத்தை சந்திக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மரணத்தை சந்திப்பதல்ல, விசுவாசத்தை இழந்தவர்களாய் சந்திக்கக்கூடாது. அதுக்கு தெய்வம் நம்மை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய சபையை ஆயத்தப்படுத்தணும். எல்லினோ அது இன்றைக்கு எல்லா சபைகளிலும் கொடுக்கப்பட வேண்டிய செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரத்தில் மெயின் சேவையில் அந்த செய்தி தான் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். இது இப்போ உலகத்தில் ஒவ்வொரு அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரனும் விசுவாச பிள்ளைகளும் நம்முடைய திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய இந்த காலகட்டத்தின் செய்தி எலினோ செய்தி. அந்த சூழ்நிலைகளில் தேவன் நம்மளை காத்துக்கொள்ளும்படியாய் முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, நம்முடைய திருச்சபையின் ஆவிக்குரிய நிலை ஒரு 10 வருஷம் இருந்ததுக்கு முன்னால் உள்ளது, 20 வருஷத்துக்கு முன்னால் இல்லை. தரம் குறைந்து கொண்டே வருது. எல்லா இடத்துலையும் சண்டை, சச்சரவு, போட்டி, கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் நம்முடைய நிலை. அந்த தரம் இருக்குது பார்த்தீங்களா? குறைஞ்சு வந்துட்டு. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கடந்து வந்துட்டோம். நம்ம அடுத்த பிள்ளைகள் இந்த இடத்துல இருப்பாங்களா? எனவே பாரம் எடுத்து திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. 2. மூன்றாவது, இந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டது. இந்த பள்ளிக்கூடங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக குடும்பங்களுக்கு ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாகி வைத்தார். இப்போ நிலை மாறி போச்சு. எல்லா இடங்கள்லையும் அடி வாங்குது, எல்லா இடங்களிலும் பிரச்சனை. எனவே தேவன் நம்ம கொடுத்த பள்ளிக்கூடங்களுக்காக பொதுவாக ஜெபிப்போம். அது ஈரோட்டில் ஒரு பள்ளிக்கூடம், நம்ம பகுதியில் சித்தூரில் ஒரு பள்ளிக்கூடம், தாராபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடம். இதை நாம் நினைவு கூறுவோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் கடைசியாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் செலவழிக்கலாமா? முழங்கால்களை ஊன்ற முடிந்தவர்கள் முட்டி போட்டுக்கிடுவோம். முடியல அப்படின்னா உட்கார்ந்தபடியே, ஒருவருக்கு முடியலைன்னா ஒருவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா 2 பேரும் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஓகேயா? 4 காரியங்கள். ஒன்லி கான்சன்ட்ரேட்டட் ப்ரேயர், ஃபோக்கஸ்டு ப்ரேயர். அது இதுன்னு இழுக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறோமோ அதை உள்வாங்கி ஜெபிக்கிறானோ அந்த பயிற்சி வேணும். எதுக்கு சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கி ஜெபிக்கணும். ஒரு நோயாளிக்காக ஜெபிக்க சொல்லும்போது அது இதுன்னு அதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு பிறகு ஃபோக்கஸ்டு ப்ரேயர். அதாவது நம்முடைய நோக்கம் ஒரு குவிந்த நோக்கமாக ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நம்ம 4 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்பர் 1, எல்லினோ பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறோம். நம்முடைய சபை சந்திக்க போகுது. விளையாட்டை எடுத்துக்கிட வேண்டாம். ஆண்டோடைய கிருபையின் கரம் இல்லை அப்படின்னா தள்ளாடிடுவோம். விளையாட்டை தயவு செய்து எடுக்க வேண்டாம். எல்லினோ பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. கொரோனா புரட்டி போட்டது போல உலகத்தின் பொருளாதாரத்தை இந்த எல்லினோ 2 மடங்கு புரட்டி போடுங்கிறாங்க. பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறோம். தெரியல நமக்கு, பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறோம். 2வது, திருச்சபைக்காக. திருச்சபையினுடைய எல்லாம் எங்கேயோ போயிட்டு அடுத்த ஜென்ரேஷன் நம்முடைய சபையில் இருக்குமாங்கிறது சந்தேகம். எனவே அதை மனதில் எடுத்து நம்ம திருச்சபைக்காக பாரத்தோடு திருச்சபையின் தலைவர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். 3வது, நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்காக. 4வது, நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ உங்களுடைய குடும்பங்களுக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் முழங்கால்களை முடக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் 2 பேராக இருக்கிற இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கணவன் மனைவியாக இருந்தால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தில் கொஞ்சம் ஊக்கமாய் ஒப்பு கொடுக்க விரும்பினா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக நிற்கிறவங்க கூட குடும்பமாக ஜெபம் பண்ணலாம். இல்லை என்றால் அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம்.